ஹாய் நேற்று வந்து வெர்னியர் கேலிஃபர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ப்ரீமியர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரீமியர் சாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிராவிடேஷன் அண்ட் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் சம் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி லிட்டில் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் அது மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இது ஆல்ரெடி படித்தது தான். ஓகே, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல். ஓகே, ஜென்ரலி பொட்டன்ஷியல்னா என்னென்னா எபிலிட்டி டு டூ ஒர்க். இந்த பையனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, நல்லா விளையாடுவான். இந்த பொண்ணுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த பொண்ணு நல்லா விளையாடும், நல்லா படிக்கும், நல்லா சமைக்கும். ஸோ அப்படி பொட்டன்ஷியல்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்கோ சிமிலர்லி இந்த இடத்துல அதே மீனிங் தான். அதாவது இந்த இடத்துல ஒரு மாஸ் இருக்குது எம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. லெட்ஸே இந்த பாயிண்ட் வந்து ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது இந்த பாயிண்டில் இந்த மாஸோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா எனி டெஸ்ட் மாஸ் அதை வந்து நீங்கள் இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க டிவைடட் பை அந்த மாஸோட ஒர்க். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு போட்டு என்ன வேல்யூ வருதோ அதுதான் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் மாஸ் அட் தட் பாயிண்ட். அண்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, எனி எக்ஸ்டர்னல் மாஸஸ் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஐசோலேட்டட் தான், ஜஸ்ட்டு ஒரே மாஸ் அண்டு ஒரு டெஸ்ட் மாஸை நீங்கள் கொண்டு வரீங்க. பேசிக்கலி அதே தான். ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்னென்னா V = -gm by r. இந்த mன்றது மாஸ் ஆஃப் திஸ் பார்ட்டிக்கல், இந்த rன்றது டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் வேணுமோ அது. அண்ட் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு அனதர் கேஸ் என்னென்னா, ஓகே ஒரு மாஸ் தான் இருக்கணுமா? இங்கே பாருங்கள், இந்த மாஸ் m1 இருக்குது, r1ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அனதர் மாஸ் m2 இருக்கலாம் அட் அ டிஸ்டன்ஸ் r2, அதாவது அந்த பாயிண்ட். அனதர் மாஸ் m3 இருக்கலாம் அட் அ டிஸ்டன்ஸ் r3. ஸோ இது மாதிரி n மாசஸ் நிறையா மாசஸ் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா இட் இஸ் கால்டு சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன் வந்து நீங்கள் நிறைய இடத்துல படிச்சுருந்துருப்பீங்க. அப்படின்னா இல்லை, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா நீங்கள் எல்லா ஈவெண்ட்டோட குவான்டிட்டியுமே சம்மப் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டில் நமக்கு நிறையா மாசஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா எல்லா மாஸோட பொட்டன்ஷியல் அந்த இடத்துல என்னவோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்டு நமக்கு லக்கிலி இந்த இடத்துல இல்லை எல்லா இடத்துலையுமே கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் அ ஸ்கேலார். ஸோ நம்ம ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா V = பொட்டன்ஷியல் டியூ டு m1. அது என்னென்னா -gm1/r1. அதே மாதிரி -gm2/r2. புரியுதுல? இது பேர் சூப்பர் பொசிஷன். -gm3/r3. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா டியூ டு த சிஸ்டமில் எத்தனை பார்ட்டிக்கலாக இருக்கலாம், அந்த எல்லா பார்ட்டிகளோட எஃபெக்ட் அந்த பாயிண்ட்டில் என்ன பொட்டன்ஷியலாக இருக்குன்றதை டிஃபைன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது வந்து ஜஸ்ட் இந்த சம்முக்கு தேவையான கான்செப்ட்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அண்டு நான் உங்களுக்கு நல்லா சொல்லி தந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து சம்ஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ சம் என்ன? 3 மாஸ் பாயிண்ட்ஸ் ஈச் ஆஃப் மாஸ் m ஆர் பிளேஸ்ட் அட் த வெர்டிசஸ் ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு L. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டியூ டு 3 மாசஸ் அட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள்? இது வந்து ரொம்ப காமனான கொஷின். நான் ஒரு புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். பட் நான் ஒரே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இந்த பொட்டன்ஷியல்னு கேட்குறதுக்கு பதிலாக கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன அந்த பாயிண்ட்டில், இல்லை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன அந்த பாயிண்ட்டில் அப்படின்னு நிறையா புக்ஸில் இருக்கும், ரொம்ப நிறைய பாப்புலர் புக்ஸில். ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன கொஷின் கேட்குறேன்னா, சப்போஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு கேட்க முடியாது. ஏன் ஃபோர்ஸ்னு கேட்க முடியாதுன்னா இந்த இடத்துல ஒரு மாஸ் இல்லை. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல கேட்க முடியாது. கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் பாயிண்ட் O என்ன அப்படின்னு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வேணால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அதுக்கும் நான் சொல்லி தந்துடுறேன். பட் இப்போ கொஷின் வந்து நமக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் தான். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சூப்பர் பொசிஷன் ஐடியா. அதாவது இந்த இடத்துல நமக்கு ஏன்ற இடத்துல ஒரு மாஸ் இருக்குது, பின்ற இடத்துல ஒரு மாஸ் இருக்குது, சின்ற இடத்துல ஒரு மாஸ் இருக்குது. பட் சரி, ஓகே. நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் பொசிஷன் சொன்னீங்களா, எல்லாத்தோட பொட்டன்ஷியலையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதுன்னா அவ்வளோதானே அப்படின்னா அதுதான் இங்கே இடத்துல ஒரு செக் இருக்குது. என்ன செக்னா, நமக்கு கொடுத்துருக்க லென்த் வந்து சைடு L, அதாவது ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட சைடோட லென்த் தான் கொடுத்துருக்காங்க. எந்த லென்த்து நமக்கு தேவைன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நமக்கு சென்ட்ராய்டில் என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன ஆர் தேவைன்னா சென்ட்ராய்ட்லேருந்து அந்த மாஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ். அண்டு சென்ட்ராய்டுனா என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் O என்னென்னா -gm/r -gm/r. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த r எல்லாமே சேம் தான். ஸோ நான் ஜஸ்ட் ஆடப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடப் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா -3gm/r. ஓகே, இப்போ என்னோட ஒரே நோக்கம் அந்த எதிரியை கொள்வது தான். அதே மாதிரி இந்த ஆரை கண்டுபிடிக்கிறது தான். சரி, ஓகே. இதுதானே ஆர்.
ஓகே இதுதானே ஆர், இதை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் லென்த் எல்னா இந்த பர்டிகுலர் லென்த் என்னன்னா L/2. அண்ட் நமக்கு வந்து தெரியும் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கில் இன்சைட் ஆங்கிள் என்னன்னு. இன்சைட் ஆங்கிள் என்ன 60 டிகிரி. ஸோ பட் நமக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டட் ஆங்கிள் வந்து இது மட்டும் தான். ஸோ இது வந்து 60 டிகிரியில் பாதி இருக்கும் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில். ஸோ 30 டிகிரி. அண்ட் அந்த டயக்ராமை நான் அப்படியே இந்த இடத்துல ஒரு வரைகிறேன். இதுதான் பாயிண்ட் O. லெட்ஸ் சே இது வந்து பாயிண்ட் D. இது வந்து பாயிண்ட் D, இது வந்து பாயிண்ட் B. இது வந்து L/2, இது வந்து 30 டிகிரி. நமக்கு இது வேணும், இது வேணா இது தான் வேணும், ஏன்னா நமக்கு இது தானே லைனு. ஸோ அது வேணும்னா நமக்கு என்னென்னா cos θ தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். கரெக்டு தானே? ஆமாம். cos θ ஈக்குவல் டு adjacent side. adjacent side என்னென்னா L/2 பை ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸ் தான் R. ஸோ R ஈக்குவல் டு L/2 cos θ. ஓகே, cos 30 டிகிரி என்ன? √3/2. கரெக்டா? கரெக்டு. ஓகே, இப்போ R ஈக்குவல் டு L/2 இன்ட்டு √3/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு L/√3 வருது. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். V0 ஈக்குவல் டு -3gm divided by L/√3. So it is equal to -3gm by L into √3. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஏ. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த இடையில ஒரு இடத்துல பஃபர் ஆனே லைக் அந்த cos 30 டிகிரி எப்படி அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். பட் இருக்க ஒரே ஒரு செக் பாயிண்ட் வந்து இந்த லென்த் கண்டுபிடிக்கிறது தான். அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி அஸ் வெல் அஸ் அந்த பைத்தகரஸ் தியரம் தெரிஞ்சு அண்டு சம் ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சால் உங்களுக்கு அது கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன அப்படின்னா, ஓகே ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், லெட்ஸ் சே E1. செகண்ட் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், லெட்ஸ் சே E2. தேர்ட் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், லெட்ஸ் சே E3. இப்போது இதெல்லாம் வெக்டர். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து வெக்டரை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுங்களோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வெக்டர் காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும்போது இப்படி ஒரு காம்பனண்ட்டாகவும் இப்படி ஒரு காம்பனண்ட்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். அண்டு இந்த E3ன்ற வெக்டர் சிமிலர்லி இப்படி ஒரு காம்பனண்ட்டாகவும் இப்படி ஒரு காம்பனண்ட்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். தென் E1ன்ற வெக்டர் மேலே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த காம்பனண்ட்டும் மேக்னிடியூட் வைஸ் சேம், டைரக்ஷன் வைஸ் ஆப்போசிட். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஏன்னா மாசஸ் சேம், என்ன நீங்கள் இந்த இடத்துல தீட்டா என்னவோ அதே தீட்டா தான் இந்த இடத்துலையும். ஸோ இந்த தீட்டா என்னவோ அதே தான் இந்த தீட்டாவும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டும் மேக்னிடியூட் வைஸ் சேம், டைரக்ஷன் வைஸ் ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட்டில் வெக்டர் நீங்கள் புல் பண்ணும்போது இட் வில் பி கேன்சல் அவுட். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா இந்த E1. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் O ஈக்குவல் டு E1 ப்ளஸ், ஓகே இந்த இடத்துல ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமானா நீங்கள் அஃப்கோர்ஸ் மைனஸ் தான் போடணும். ஏன்னா நீங்கள் E1ன்றதை மேலே எடுத்திருக்கீங்க, அதை பாசிட்டிவ்னு எடுத்திருக்கீங்க. அண்டு இந்த ரெண்டு காம்பனண்ட் ஆஃப் வெக்டரும் டவுன் சைடில் இருக்குது. ஸோ -2 காம்பனண்ட் ஆஃப் E2. ஏன் 2ன்னு போட்டுக்கிறேன்னா E2ன்னு மட்டும் போட்டிருக்கேன்னா ஏன்னா E3யோட மேக்னிடியூடு சேம், E2வோட மேக்னிடியூடு சேம். ஸோ ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் E2 என்ன வரும் அப்படின்னா, இது வந்து தீட்டானா இது வந்து நமக்கு வந்து என்ன வரும், sin θ. கரெக்டாக? அதாவது E2 sin θ will be this component. அதாவது E1 minus 2 into E2 sin 30 degree. ஸோ E1 ரொம்ப சிம்பிள் தான். sin 30 degree வந்து 1/2, 2 cancel. ஸோ E1 minus E2. அண்ட் ஈக்கு உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு என்னென்னா Gm/r². அண்ட் M சேமு, R சேமு. ஸோ E1 will be equal to E2, அதாவது மாடுலஸ். ஸோ இது கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் O இஸ் 0. சப்போஸ் அந்த இடத்துல என்ன மாஸ் இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸும் 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அறக்க பறக்க பண்ணியாச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரியலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.